Secondary English lesson number 9, 9 gold medals. Sports is not only about winning medals, they are also about learning the values of cooperation, sharing, competing, and complementing. In this poem, 9 gold medals, the poet David Roth has presented the ideas of empathy, how human values are as important as the spirit of competition. The poem presents the situation of a race where the contestants leave aside their desire to win the medal to help a smaller and weaker contestant. They all go hand in hand to the finishing line. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது என்னன்னாக்கா வெறும் ஜெயிக்கிற ஒரு விஷயம் மட்டுமே கிடையாது. ஸ்போர்ட்ஸுங்கிறது எதுக்காகனாக்கா ஒரு வேல்யூஸை வந்து கற்றுக் கொடுக்கறது. நமக்கு எஜுகேஷன் சொல்லி கொடுக்காத விஷயத்த ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும். என்னன்னாக்கா ஒரு டீமாக இருக்கிறது, ஒரு ஷேரிங் பண்ணுறது, விட்டு கொடுக்கறது, டாலரன்ஸு, சகிப்புத்தன்மை, அதாவது கோஆப்ரேஷன் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. இது எல்லாமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சேர்த்து முன்னேற்றி வைக்கிறது. இதெல்லாம் ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், எந்த டீம் எதில் இருந்தாலும், எந்த ஸ்போர்ட்ஸில் வேணாலும் எந்த டீம் ஜெயிக்கும்னா டீமாக இருக்கிற டீம் தான் ஜெயிக்கும். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஷைன் பண்ணுறவங்க விஷயம் வந்து ஜெயிக்காது. ஸோ இந்த 9 கோல்டு மெடல்ஸுங்கிற இந்த போயட், இதோட போயட் வந்து டேவிட் ராத் எதை பற்றி இதில் குறிப்பிடுறாருனாக்கா இந்த போயத்தில் எம்பத்தினாக்கா மற்றவங்கள பற்றி நாம் மற்றவங்க மேலே அக்கறை இருக்கிறது பற்றி தான் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. அந்த எம்பத்தி பற்றியும் ஹியூமன் வேல்யூஸ், மனிதர்களுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன்னாக்கா போட்டி மட்டும் கிடையாது, எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கணும், எல்லோரும் சேர்ந்து வாழணும் யூனிட்டியோட. அந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன தான் இந்த ரேஸில் எல்லோரும் ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக யோசித்தாலும், இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டஸ்டன்ட் கீழே விழுந்துட்டார். அதை வந்து காப்பாற்றுறதுக்கு மீதி கண்டஸ்டன்ட் வந்து அந்த வீக்கர் கண்டஸ்டன்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கு எல்லாமே கை கோர்த்து ஒட்டுக்காக போய் சேர்ந்தது தான் ஒரு பெரிய ஒரு எம்பத்தியாக, ஒரு நல்ல ஒரு விஷயமா, வேல்யூபிளாக ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்ட்டு டேவிட் ராத் அப்படிங்கிற போயட் வந்து சொல்கிறாரு. வாங்க இந்த போயமை பார்ப்போம். Have you ever taken part in the sports event? Surely you can recall the excitement during such competition. Do you remember the effort you had put in the preparation? Didn't you want to win the medal? This poem describes a very similar scene here. Read the poem aloud and answer the question that follows. ஸோ நீங்கள் என்றைக்காவது ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஈவெண்ட்டாக கலந்துருக்கீங்களா? அப்படி கலந்துருந்தீங்கனாக்கா ஜெயிக்கும்போது, அந்த காம்படிஷனை ஜெயிக்கும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்போர்ட்ஸுக்காக ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த மெடலை வின் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி கப்பை வின் பண்ணுறதுக்காக எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு. ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த போயமை சத்தமாக படித்து அதுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 9 gold medals. The athletes had come from all over the country to run for gold, for the silver and bronze. Many weeks and months of training, all coming down to these games. ஸோ என்ன அர்த்தம்னாக்கா, அத்லீட்ஸ் வந்து ஆல் ஓவர் கண்ட்ரி, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. எதுக்காகனாக்கா கோல்டு மெடலு, சில்வர் மெடலு, ப்ரௌன்ஸ் மெடலு ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா மாதக்கணக்கில், வாரக்கணக்கில் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இப்போ எல்லோரும் இந்த கேமில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. The spectators gather around the old field to cheer on all the young women and men. The final event of the day was approaching. Excitement grew high to begin. ஸோ ஸ்பெக்டேட்டர்ஸ்னால் யாருனாக்கா, அங்கே நம்ம ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு கேம் விளையாடும்போது சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்போம்ல, அவங்க எல்லாமே ஸ்பெக்டேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு ஃபீல்டு, அந்த கிரவுண்டில் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து எல்லாமே சுற்றி இருந்திருக்காங்க. அவங்க வந்து மென் அண்ட் விமென், யங் மென் அண்ட் யங் விமென், அதாவது இளைஞர்கள் வந்து
சியர் பண்ண வந்திருக்காங்க அந்த டீமை வந்து ஜெயிக்கிறதுக்காக. இதில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கேம் விளையாடும் போது சியர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிக்கெட்னாக்கா சிஎஸ்கேம்பாங்க, இல்லாட்டி வேறு ஒரு டீம் பேர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சியர் பண்ணுறது. அப்புறம் த ஃபைனல் ஈவெண்ட் ஆஃப் த டே வாஸ் அப்ரோச்சிங். ஸோ ஃபைனல் அந்த மேட்ச் வந்து அப்ரோச் வந்துட்டு இருந்தது. அதாவது ஃபைனல் ஈவெண்ட் வந்து போகிறதா இருந்துச்சு. எக்ஸைட்மெண்ட் க்ரூ ஹை அண்ட் ஹையர். இப்போ ஃபைனல் வர எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். யார் ஜெயிக்க போகிறா, நம்ம ஜெயிப்போமா இல்லை, நம்ம டீமு நம்ம சப்போர்ட் பண்ண டீம்ங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளாக்ஸ் வர் ஆல் லைன்ட் அப் ஃபார் தோஸ் ஹூ வுட் யூஸ் தெம். The 100-yard dash and the race to be run. These were 9 resolved athletes in back of the starting line, poised for the sound of the gun. ஸோ பார்த்திங்கனாக்கா அந்த கிரவுண்டில் இது ஒரு ரேஸ் நடக்குது, சரிங்களா. ரேஸ் நடக்கும்போது ஒரு பிளாக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்பெக்டேட்டர்ஸ் ஒரு சில இடத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்லான்ட்டு அந்த பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த 100 யார்டுனாக்கா அந்த 100 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரேஸுக்கு கலந்ததுக்காக அந்த இதில் நின்றுருந்தாங்க, ரேஸ் கோர்ட்டை நின்றுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அதில் 9 அத்லெட்ஸ் இருந்தாங்க. ரேஸ் ஓடுறவங்க பேர் அத்லெட்ஸு. 9 பிளேயர்ஸ், அதான் 9 அத்லெட்ஸ் வந்து நின்றுருந்தாங்க. எதுக்காகனாக்கா அவங்க அந்த ஸ்டார்ட்டு அந்த கன் சவுண்டு வரத்துக்காக, ஒரு கன் மாதிரி இருக்கும், அந்த சவுண்டு வந்தால் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ரேஸு. அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க, அந்த சவுண்டு வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. The signal was given, the pistol exploded, and so did the runners, all charging ahead. But the smallest among them, he stumbled and staggered and fell to the asphalt instead. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்பார்த்துருந்த சிக்னல் கிடச்சிருச்சு. டப்புன்னு அந்த பிஸ்டோல் சவுண்டு வந்துச்சு. இன்னும் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா மெடல் வின் பண்ணுறதுக்காக ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு பிளேயர், அதாவது வீக்கான ஒரு பிளேயரை வந்து டக்குன்னு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டார். அந்த இதுலேயே யார்டுலேயே விழுந்துட்டார். அவர் விழுந்துட்டு அப்படியே எந்திரிக்காமல் அப்படியே இருந்திருக்காரு. He gave out a cry in frustration and anguish. His dreams and his efforts all dashed in the dirt. But as sure as I am standing here telling this story, the same goes for what next occurred. ஸோ இந்த இடத்துல போயிட்டு தான் இது நமக்கு சொல்கிறாரு. அவர் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் என்ன பார்த்தாருனாக்கா, அந்த ஒரு வீக்கான ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோடனே அவர் கதற ஆரம்பிச்சிட்டார், அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில். ஏன்னா அத்தனை வருஷம், அத்தனை மாதம், அத்தனை வாரம் அவர் வந்து எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து 1000 பேர்த்தில் ஒரு ஆளாக செலக்ட் ஆகி, இந்த 9 பேர்த்தில் ஒரு ஆளாக செலக்ட் ஆகி ஓடுறதுக்காக அங்கே செலக்ட் ஆகிருக்காருனாக்கா அந்த கேமில் அது ஒரு பெரிய விஷயம். அந்த இடத்துல வந்து அவரோட நாள் அது. அன்னைக்கு வந்து அவர் வந்து விழுந்துட்டாருங்கிற போது அவரோட கனவு, அவரோட லட்சியம், அவரோட எஃபர்ட்டு எல்லாமே அந்த டஸ்ட்டில் அப்படியே வந்து வேஸ்ட்டாக போன மாதிரி அவர் வந்து ரொம்ப வெறுத்து போய் வந்து ஃபீல் பண்ணார். அப்புறம் பார்த்திங்கனாக்கா அங்கே இது வந்து இவர் சொல்கிறார், யார் போயிட்டு சொல்கிறாரு, ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் டில் டெல்லிங் தி ஸ்டோரி. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்படிங்கிறாரு. என்னன்னு பார்ப்போம். த எயிட் அதர் ரன்னர்ஸ் pulled up on their heels, the one who had trained for so long to compete. One by one they all turned around and went back to help him and brought the young boys to his feet. ஸோ என்ன ஆச்சுன்னா, இவர் விழுந்துட்டார், மீதி 8 பேர் கடகடன்னு முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சீன் என்னென்னா, ரெகுலராக என்ன ஆகும், சாதாரண ஒலிம்பிக்ஸில் என்ன ஆகும், யார் விழுந்தால் நமக்கு மெடல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு டக்கு முன்னாடி ஓடி போயிட்டே இருப்பாங்க, எதை பற்றியும் கண்டுக்காமல். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுனாக்கா, ஒரு வித்தியாசமான ஒரு சீன் நடந்துச்சு. அந்த சின்ன பையன் கீழே விழுந்த உடனேயே ஒவ்வொருத்தராக அந்த ஓடிட்டு இருந்த 8 பேரும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து அந்த ஒவ்வொருத்தராக அந்த பையனை வந்து கையை கொடுத்து மேலே தூக்கி அந்த பையனை நிற்க வச்சு அது மாதிரி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஒரு சீன் வந்து நடந்துச்சு அப்படின்னு போயிட்டு சொல்கிறாரு. Then all the 9 runners joined hands and continued the 100-yard dash, now reduced to a walk, and a banner above that said, Special Olympics, could not have been more on the mark.
ஸோ அது ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா 9 பேர் ஓடுற ஒரு அத்லெட் கேமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க பண்ண விஷயத்தில் பார்த்திங்க என்ன ஆச்சுனாக்கா, அந்த 9 பேரும் கையை கோர்த்து மெதுவாக நடந்து வந்தாங்க அந்த எண்டு பாயிண்ட் கிட்ட வரைக்கும். ஸோ அங்கே என்ன ஆச்சுனாக்கா, மக்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அது ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்குன்னு பேனரே போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 100 மீட்டர்ஸ் ரன்னிங்கை மாதிரி 100 மீட்டர்ஸ் வாக்கிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்லணும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. That's how the race ended with 9 gold medals. They came to the finish line holding hands still, and a standing ovation and 9 beaming faces said more than these words ever will. David Roth. ஸோ என்ன சொல்கிறேன்னாக்கா, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இருக்குது, அந்த ரேஸ் வந்து கடைசியில் 9 பேரும் மெடல் வின் பண்ணுற ரேஸாக மாறிப்போச்சு. எல்லோரும் ஃபினிஷ் லைனுக்கு கையை கோர்த்துட்டே வந்தாங்க. எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு பீமிங் ஃபேஸ்னாக்கா மக்கள் அங்கே இருந்தவங்க எல்லாமே எந்திரிச்சு நின்று ஓவியேஷன்பாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அந்த 9 பிளேயர்ஸோட ஃபேஸில் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ பிரைட்னஸ், அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சுது, அவ்வளோ ஒரு பெருமை தெரிஞ்சுது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்ட்டு டேவிட் ரோத்துங்கிற இந்த போயட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த போயட்டோட அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடி மெயினான விஷயம் இருக்குது. என்னன்னாக்கா மீனிங்ஸு இந்த சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் மீனிங்ஸு. வாங்க இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணோம். நாம் ஸ்பெக்டேட்டர்னாக்கா இந்த இடத்துல பர்சன் வாட்சிங் எஸ்பெஷலி அன் ஈவெண்ட் ஆர் ஸ்போர்ட்ஸ் வித்தவுட் டேக்கிங் பார்ட். ஸோ ஒரு ஸ்பெக்டேட்டர்னால் என்னன்னாக்கா, ஒரு ஈவெண்ட்டையோ ஒரு ஸ்போர்ட்ஸையோ வேடிக்கை பார்க்குறவர். அவர் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயோ ஈவெண்ட்டையோ கலந்துக்க மாட்டாங்க, வேடிக்கை பார்க்குறவர். இது பேர் ஸ்பெக்டேட்டர். பிளாக்னா என்னன்னாக்கா, the 2 starting blocks on the ground that runner push their feet against at the beginning of the race. ஸோ இந்த பிளாக்குங்கிறது என்னென்னாக்கா, ரன்னர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டை வந்து புஷ் பண்ணுவாங்க. அந்த புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு, ஸ்டார்டிங் ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு பிளாக் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் பிளாக்குன்ட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல இந்த போயமில் இதுதான் மீனிங்கு. ஸோ நீங்கள் ரன்னிங் ரேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு கட்டை மேலே மாதிரி இருக்கும், அதில் கால் வச்சுருப்பாங்க. கன் ஷூட் ஆனோடனே அதில் ப்ரெஷர் கொடுத்து முன்னாடி எக்கி ஓடுறதுக்காக அந்த ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் யூஸ் ஆகும். அது பேர் தான் பிளாக். தென் ரிசால்வ்னா டிட்டர்மைண்ட். அதாவது பார்த்திங்கனாக்கா ரிசால்வ்டுங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? பாய்ஸ்ட்னாக்கா ரெடி ஆகிறது பாய்ஸ்டுங்கிறாங்க. பிஸ்டல், இந்த இடத்துல பிஸ்டல் என்னன்னாக்கா ஸ்டார்டிங் பிஸ்டல் யூஸ்ட் டு சிக்னல் த ஸ்டார்ட் ஆஃப் த ரேஸ். ஒரு ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டொப்புன்னு ஒரு சத்தம் ஒரு பிஸ்டலில் அதில் புகை மாதிரி போகும், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும் ரேஸை. ஸ்டம்பிள்டு, இந்த இடத்துல ஸ்டம்பிள்டுன்னு என்னன்னாக்கா ஹிட் இஸ் ஃபுட் அகெயின்ஸ்ட் சம்திங் வென் ஹி பிகேன் டு ரன் அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபெல். ஸோ பார்த்திங்கனாக்கா ஹிட் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபட்டு கால் கீழே அடிபட்டு அந்த கிரவுண்டில் அவங்க கீழே உருண்டு விழுந்துருது. இதுதான் ஸ்டம்பிள்டு. ஸ்டாகர்டுனா லாஸ்ட் பேலன்ஸு. அது ஓடும்போது பேலன்ஸை மிஸ் பண்ணுறது, கீழே விழுவுறது, லாஸ்ட் பேலன்ஸ். அதுதான் ஸ்டாகர்டு. ஆஸ்பால்ட்னாக்கா பிளாக் டேர்டு ரோடு. ஸோ அந்த ரோடு வந்து பிளாக் தார் ரோடாக இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் ஆஸ்பால்ட். ஆங்குவிஷ்னாக்கா பெயின் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். அதாவது வலியும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. ஸோ பார்த்திங்கனாக்கா ஒரு மனசு விட்டுறது. சரிங்களா? அதுதான் ஆங்குவிஷ்னு சொல்கிறது. டேஷ்னா டெஸ்ட்ராய்டு. அவரோட கனவெல்லாமே கீழே விழுந்தவுடனே அப்படியே அழிஞ்சு போயிடுது, அதாவது மறைஞ்சு போயிடுது. அதுதான் டெஸ்ட்ராய்டு, அதுதான் டேஷ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல நாம் போயத்தோட அர்த்தத்தையும் பார்த்துட்டோம், அதோட இந்த மீனிங் டெக்ஸ்ட் மீனிங்கையும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாம் இந்த டூ யூ நோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டாண்டிங் ஓவியேஷன் இன்னொரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங் ஓவியேஷன் தான் என்னென்னா, த ஸ்பெக்டேட்டர்ஸ் ஸ்டுட் அப் ஃப்ரம் தியர் சீட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட்ச் நடக்குது, அதில் வந்து ஒரு நம்ம பிடிச்ச டீம் ஜெயிக்கிறாங்க, நம்ம பிடிச்ச டீம் பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம எந்திரிச்சு நின்று கை தட்டுவோம். இது வந்து இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் ஓவியேஷன். அப்புறம் பீமிங்னா வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது தான் பீமிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அது ஒரு முக்கியமான விஷயம்.
Special Olympics is an international organization created to help people with an intellectual disabilities develop self-confidence, social skills and a sense of personal accomplishment. Among their other activities, Special Olympics conducts the Special Olympics World Game every 2 years, alternating between summer and winter. Special Olympics offers children and adults with intellectual disabilities year-round training and competition in the 30 Olympic type summer and winter sports. These games are also held in national events in some countries. ஸோ இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிறது இந்த நம்மளோட உலகத்தில். இது பார்த்திங்கனாக்கா யாருக்குனாக்கா ஐக்யூ கம்மியாக இருக்கவங்க, இல்லாட்டி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு மனசு அதாவது சரியாக செயல்பட முடியாத ஆளுங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து நடத்துகிறாங்க உலக அளவில். இதில் பார்த்திங்கனாக்கா 30 காம்படிஷன் நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து ரவுண்ட் டேபிளில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பிட்வீன் சம்மர் அண்ட் பிட்வீன் வின்டர் இந்த மாதிரி 2 டைமில் நடத்துகிறாங்க இந்த ஒலிம்பிக்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல நாட்டிலேருந்து இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து கலந்துப்பாங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷ்னலி ஃபவுண்டட் பை மேசர்ஸ் அனிஷே Shriver, sister of late President John F. Kennedy in USA. ஸோ யூஎஸ்ஏல அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜான் எஃப் கெனடி, அதாவது ஜேஎஃப் கெனடின்னு பிரபலமான ஒருத்தர் இருந்தார். அவரோட சிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ஸஸ் அனியூச் ஷ்ரீவர். இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷ்னலில் வந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத், the national program is based in Delhi, is accredited by Special Olympic International. It is recognized by Government of India, Ministry of Youth Affairs and Sports as a national sports federation for the development of sports and mentally disabled. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத்ன்ட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் இருக்குது. இதோட ப்ரோக்ராம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. இது வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக் இன்டர்நேஷ்னலால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இது இந்தியாவில் யார் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் டெவலப்மெண்ட்டு கீழே இந்த மென்டலி டிசேபிள்டு ஆளுங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸை நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்குறது லோகோ, இதுதான் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட லோகோ. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.